ஆசிரியர் தின நிகழ்வினுடைய தலைவர் அவர்களே, இன்று இந்நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக தலைமை பதிந்து கொண்டிருக்கின்ற மதிப்பாங்க ஆசிரியர் விக்ரமாஸ்டர் அவர்களே, துறை அதிபர் அவர்களே, உப அதிபர்களே, ஆசிரியர்களே, அன்பான மாணவர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துகளும். இன்று எங்களுடைய கல்லூரியில் ஆசிரியர் தினத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரதம விருந்தினர் அவர்கள் இந்த கல்லூரியினுடைய ஒரு மாணவன். சமகாலத்திலே நாங்கள் இருவரும் இந்த கல்லூரியிலே கற்று நாங்கள் இதே கல்லூரியிலே ஆசிரியராக கடமையாற்றியவர். இதே கல்லூரியில் முகாமைத்துவ குழுவிலே ஒரு முகாமைத்துவத்திற்கு பொறுப்பானவராக இருந்தவர். ஒரு பகுதி தலைவராக செய்யப்பட்டவர். இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சியை பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்திய ஒருவர். விளையாட்டுப் போட்டிகளிலே சிறப்பாக தன்னுடைய ஆளுமையை வெளிக்காட்டிய ஒருவர். இன்று ஓய்வு நிலை ஆசிரியராக சாவித்திரி இந்து கல்லூரியில் இருந்து ஓய்வு பெற்று இருக்கின்ற போதிலும் தன்னுடைய பௌதிக அறிவிலை இன்றும் மாணவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்து மகர் ஆசிரியராகவே தொடர்ந்தும் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அவரை நாங்கள் இங்கு அழைப்பவன் எங்களுடைய கல்லூரிக்கு ஒரு பெருமையாகும். எங்களுடைய பழைய மாணவன், எங்களுடைய சகோதரர், ஒரு சிறந்த ஆசிரியராக சமூகத்தில் மதிக்கப்படுகின்ற ஒருவர் இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் நாங்கள் அழைத்த போது எந்த மரபும் தெரிவிக்காமல் வருகை தந்திருக்கின்றார். அதற்காக அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வது. ஆசிரியர் தினம் என்பது ஆசிரியர்களை கௌரவிப்பதற்காகவோ அல்லது ஆசிரியர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று எதனாலோ அல்ல. ஒரு சர்வதேச தினம் என ஒன்று வருகின்றதாக இருந்தால் அந்த நிகழ்வு அல்லது அந்த கருப்பொருள் சமூகத்திலே அழகிக் கொண்டிருக்கின்றது. அதை முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே கொண்டு வரப்படுகின்றது. இந்த ஆசிரியர் தினம் சில நாடுகளிலே கடைபிடிக்கப்படுவதில்லை. உதாரணமாக ஜப்பான் போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகளிலே ஆசிரியர் தினம் நடாத்தப்படுவதில்லை. ஏன் ஜப்பானில் ஆசிரியர் தினம் நடாத்தப்படுவதில்லை என்றால் அங்கே ஆசிரியர்கள் தினமும் மதிக்கப்படுகிறார்கள். ஒரு பேருந்தில் செல்வதாக இருந்தால் ஆசிரியருக்கென அங்கு இடம் இருக்கும். அப்படி இல்லை, அந்த ஆசிரியர் அந்த பேருந்தில் ஏறிவிட்டார் என்றால் அந்த பேருந்தில் இருக்கிறவர்கள் இருந்து அதற்கு இடம் கொடுப்பார்கள். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றால் ஆசிரியர்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கென்று தனியான இடம் இருக்கும். அங்கே மலிவு விலையிலே பொருட்கள் விற்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. நான் ஜப்பானில் சென்றதில்லை, ஆனால் சென்றதை கேட்டு இருக்கின்றேன். ஒரு வைத்தியசாலைக்கு சென்றால் முன்னுரிமை ஆசிரியர்கள். ஆகவே அவர்கள் ஆசிரியர் தினம் கொண்டாட வேண்டிய தேவை இல்லை. இவ்வாறு பல நாடுகள் உலகில் இருக்கின்றன. இலங்கையில் ஆசிரியர் தினம் கொண்டாட வேண்டியிருக்கின்றது. சர்வதேச ஆசிரியர் தினம் அக்டோபர் 5, இலங்கையின் ஆசிரியர் தினம் அக்டோபர் 6. ஆகவே இது எங்களுக்கு ஒரு செய்தியை கூறுகின்றது. ஆசிரியர்கள் சமூகத்திலே மதிக்கப்பட வேண்டும். ஆசிரியர்களுக்கு இடம் வழங்கப்பட வேண்டும். எங்களுடைய பாரம்பரியமே அந்த ஆசிரியர்களுடைய மகத்துவத்தை எங்களுக்கு கூறிக்கொண்டே வந்திருக்கின்றது. மாதா, பிதா, குரு, தெய்வம், மண்ணு 4 பேரையும் சொல்லப்படுகின்றது. ஏன் இந்த 4 பேரையும் சொல்லப்படுகின்றது என்றால் இந்த 4 பேருக்கு நாங்கள் எப்போதுமே குழந்தைகள் தான். எங்களுடைய வயது என்னவாயும் இருக்கலாம். அம்மா, அப்பா, குரு, தெய்வம் 4 பேருக்கும் நாங்கள் குழந்தைகள். இவர்கள் 4 பேருக்கும் நாங்கள் எப்பொழுதும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். இவர்களிடம் நாங்கள் உண்மைதான் பேச வேண்டும். இவர்களிடம் நாங்கள் எப்பொழுதுமே அவர்களை முதன்மைப்படுத்தி அவர்களுக்குரிய இடத்தை வழங்கி நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும்.
இதற்காகவே இந்த 4 பேரையும் ஒன்றாக இணைத்து எங்களுடைய பாரம்பரியத்திலே, இலக்கியங்களிலே அல்லது எங்களுடைய நீதி நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதிலும் நாங்கள் ஒன்றை அவதானிக்கலாம். மாதா, பிதா, குரு, அதற்கு அடுத்ததாக தெய்வம். அந்த மாதா பிதாவை விட குருவிற்கு ஒரு படி மீது இருக்கிறார். ஏன் அப்படி இருக்கிறார் என்றால், ஒரு தாயால் தாயாக செயற்பட முடியும், முழுமையாக இயங்க முடியும். ஆனால் ஒரு தந்தையினுடைய செயற்பாட்டை அது தாயால் முழுமையாக வழங்க முடியாது. அதே போலதான் ஒரு தந்தையாக இருக்கலாம், தந்தைக்குரிய கடமைகளை செய்யலாம். ஒரு தாயாக முழுமையாக செயற்பட முடியாது. ஆனால் ஒரு ஆசிரியர் அவ்வாறு இல்லை. அவர் உங்களோடு தாயாக இருப்பார், தந்தையாக செயற்படுவார், ஒரு வழிகாட்டியாக இருப்பார். ஆகவே முதன்மையானவர், ஒரு தாய் தந்தைக்கு முதன்மையானவர் குரு. அதற்கு அடுத்ததாக தெய்வம், எல்லோருக்கும் மேலாக தெய்வம். ஆகவே தெய்வத்தினுடைய அடுத்த படியில் இருக்கின்ற ஒரு நிலை என்னுடைய பாரம்பரியம் ஆசிரியர்களுக்கு வழங்கி இருக்கின்றது. இதனை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சிறப்பான ஒரு இடத்தை தமிழ் பாரம்பரியத்திலே நாங்கள் ஆசிரியர்களுக்கு கொடுத்திருக்கிறோம், வகுப்பு வந்து வந்திருக்கின்றோம். இதே போல ஆசிரியர்கள் உங்கள் மீது மிக அன்புடையவர்களாக இருக்கின்றார்கள், உங்களை மிகவும் நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகளை விட உங்கள் மீது கூடுதலான அன்பை வழங்குபவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு நிகழ்வு ஒன்றிலே உங்களை பயிற்சி செய்து உங்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற வைக்கின்றார். அந்த நிகழ்விலே நீங்கள் தோல்வி அடைந்தால் அல்லது அந்த நிகழ்விலே நீங்கள் வெற்றி பெற முடியாமல் போயிருந்தால் அல்லது அந்த நிகழ்விலே உங்களை அவர் எதிர்பார்ப்பதை உங்களால் அடைய முடியாமல் இருந்திருந்தால் உங்களுக்காக கவலைப்படுவார். சில பேர் உங்களுக்காக அழுவும் இருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் உங்கள் மீது அவர்கள் அன்பு வைத்திருக்கின்றார்கள். நான் பார்த்திருக்கின்றேன், சில நிகழ்வுகளிலே அவர்களுடைய குழந்தைகளும் பங்கு பெற்றிருப்பார்கள், இவர்கள் அனைத்து சென்றுகளும் பங்கு பெற்றிருப்பார்கள். கூடுதலான பங்கு அவர்கள் யாருக்கு வழங்கியிருப்பார்கள் என்றால் உங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு மேலாக உங்களை பார்த்திருக்கின்றார்கள், பார்க்கின்ற ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இது ஆசிரியர் பண்பு, அது ஆசிரியத்தினுடைய மாண்பிலே அது ஒன்று. அவர்களுக்கு அது சிறிதாக வளர்ந்து வந்திருக்கின்றது. ஒருவர் ஆசிரியராக பிறப்பதில்லை, ஆசிரியராக மாற்றப்படுகிறார். அந்த தொழில் அவரை அவ்வாறு மாற்றி அமைக்கின்றது. ஆகவே ஒரு ஆசிரியர் என்பவர் எங்களை பொறுத்தளவில் எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொருவரை ஏதோ ஒரு இடத்தை அவருடைய தாக்கம் இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்திலே அமெரிக்காவிலே 100 பேரிடம் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. 100 பேரும் பிரபலமான அல்லது ஒவ்வொரு துறையிலே மிக விற்பனர்களாக இருந்த 100 பேர். உங்களுடைய ரோல் மாடல் யார் என்று கேட்கப்படலாம். அதிலே 80 பேர் குறிப்பிட்டது ஏதோ ஒரு காலத்தை அவருக்கு கற்பித்த ஆசிரியர் என்றார். ஆகவே ஒரு ஆசிரியர்களுடைய தாக்கம் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ உங்களுடன் சேர்ந்துவிடும். நீங்கள் அதை விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் அவ்வாறு மாறிவிடுவீர்கள். ஆகவே நீங்கள் ஒரு ஆசிரியரை எவ்வளவு தூரம் நேசிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் இந்த ஆசிரியர் உங்களை நேசிப்பார். நீங்கள் வீட்டிலே உங்களால் கூற முடியாத அல்லது உங்களை பற்றி உங்கள் ஆறுதல் அடைய முடியாத விடயங்களை நீங்கள் ஆசிரியரோடு பகிர்ந்து கொள்ளலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு எதிர்க்கும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஆசிரியர்களை கண்டிருப்பீர்கள். அவர்கள் உங்களின் மீது அவர் எவ்வளவு பரிவோடு இருந்தார்கள் என்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.